நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதா அமையணும், உண்மையானதா அமையணும், போலி எண்ணிக்கையா இருக்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாம தேர்தல் மூலமா ஜெயிக்கிறவங்க சிறப்பா செயல்படுவாங்க. நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் எனக்கு இருக்கு. கட்சியை மறுசீரமைப்பு செய்யறது மூலமா மட்டும்தான் நாம மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும். எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா கட்சி சீரமைப்புகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். இனமும் மொழியும் நாடும் இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும் என்கிற நினைப்போடு உழைக்கணும். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை கழகத்தில் அதிகம் சேர்க்கணும். புதிய புதிய நிர்வாகிகள் வரணும். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின இயக்கத்தை, நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் வளர்த்த இந்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்தெடுப்போம்.